அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாம் எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், நாம் இன்றைக்கு திரு வசனத்தை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு ஹதீஸினுடைய கிரந்தத்தினுடைய ஒரு வாசகத்தை நாம் எல்லாம் பார்த்து வருவோம். ரசூல்மார்கள் நபிமார்கள் எத்தனை நபர்கள், இந்த ரசூல்மார்கள் எத்தனை நபர்கள் என்ற ஆயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ரசூல்மார்கள் எத்தனை நபர்கள் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செய்யப்படுகிறது, ரசூல்மார்கள் என்பவர்கள் 313 நபர்கள் என்பதாக ஒரு ரிவாயத்தின் வாயிலாக பதிவு செய்யப்படுகிறது. அப்போ இன்றைக்கு ஆயத் என்பதை ரசூல்மார்கள் எதற்காக உலகிலே வந்தார்கள் என்ற கேள்வியை நிவர்த்தி செய்யப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ரசூலும் மினல்லாஹி யத்லு சுஹ்ஃபம் முத்தஹரா என்பதாக சொல்லி காட்டுகின்றான். ரசூல் அல்லாஹ்விடத்தில் வந்த அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ரசூல்மார்களாகிய அவர்கள் யத்லு சுஹ்ஃபம் முத்தஹரா பரிசுத்தமான தூய்மையான அந்த ஆகமங்களை ஓதி காண்பிப்பதற்காக இருக்கின்றார்கள். அந்த ஆகமங்கள் என்று சொன்னால் ஏடுகள், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஏடுகள், அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் என்பதாக பதிவு செய்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வினுடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக, மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இவ்வுலகில் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இதுல எதில அந்த சுஹஃப் இருக்குல்ல, அதுல நிலையான சட்ட திட்டங்கள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஏடுகளாகிய அது ஏடுகள்னு சொன்னா எந்தெந்த ரசூல்மார்களுக்கு எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அதெல்லாம் அடங்கிவிடும். குர்ஆனு, தௌராத், இன்ஜீல் இப்படி போன்ற எல்லா வேதங்களும் அடங்கிவிடும். அப்போ எல்லா விஷயங்களும் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல கொடுத்தான். இந்த குர்ஆன்ல எல்லா பிரச்சனையுடைய தீர்வுகளும் இந்த குர்ஆனில இருக்கிறது. இந்த ரசூல்மார்கள் அதை ஓதி காண்பிப்பதற்காக இந்த உலகில் வந்திருக்கிறார்கள் என்பதாக இந்த ஆயத்தினுடைய விவாகத்திலே எழுதுகின்றார்கள். ஆக இனி வரும் காலங்களில் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக நம்ம இந்த குர்ஆனை ஓதி காண்பித்தார்களோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தி இந்த குர்ஆனின் மூலமாக நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. ஆமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.